தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். தமிழ்நாடு அரசு வருகின்ற 2025-26க்கான நிதிநிலை அறிக்கைன்னு அவங்க சொல்றாங்க. நிதிநிலை அறிக்கையை அவர்கள் சட்டமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இங்கே எப்பொழுதுமே திட்டமிடல் என்பது இந்த ஔவையார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. ஆக ஒரு அரசாங்கம் கடன் வகதொகை இல்லாம வாங்கி, ஆனா அது எதுக்கு செலவு பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல என்ன சொல்றாரு நிதியமைச்சர், தமிழகம் மற்ற மாநிலங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஆமாம், அதில் சந்தேகம் இல்லை. அதுக்கு நான் பின்னாடி வரேன். எதில் 1000 கோடியா 40,000 கோடியா அப்படின்னு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் ரெவென்யூ டிஃபிசிட் எவ்வளவு? 46,000. இந்த ஆண்டு வருகின்ற வரி வருவாய், நாம் செய்கிற செலவு, அதில் இருக்கின்ற பற்றாக்குறை 46,000 கோடி. இந்த 46,000 கோடி எதுக்கு அப்புறம் 51,000 கோடிக்கு மேலே டாஸ்மாகில் வந்த பிறகு நீங்கள் அதை கழிச்சு விட்டா இன்னும் என்ன ஆகும் அந்த வருவாய் இல்லைன்னா? ஏனென்றால் இது உலக மற்ற மாநிலங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குங்கிறீங்களே, குஜராத்தில் டாஸ்மாக் வருமானம் கிடையாது, சாராய வரி கிடையாது. ஆனால் குஜராத்தில் 19,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட்டு. போய் நான் சொல்கிறேன், நம்ம நிதி அமைச்சர் போய் குஜராத்தில் உட்காந்து அது எப்படிங்க நீங்கள் நிதி நிர்வாகம் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு வாங்க. தமிழ்நாட்டை வெறுமனே சீரழித்து கொண்டே நாங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1 பேசி பிரயோஜனம். அதோடு மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக இந்த அவங்க கிளைம் பண்ணிக்கிற திராவிடியா மாடலை இந்த அரசாங்கம் வந்த பிறகு நீங்கள் 2.25 மடங்கு நம்முடைய கடன் அதிகரித்தது. ஏனென்றால் ஸ்டாலின் தலைமையிலான இந்த 4 ஆண்டு அரசாங்கம் வருவதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,34,000 கோடி. இப்போ இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆண்டு மட்டும் வருகின்ற 2025-26 காலகட்டத்திற்குள் மட்டும் 1,62,96 கோடியே 76 லட்சம் இது கடன் இந்த அரசாங்கம் வாங்க இருக்கிறது. அது சேர்த்தா தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா வரும்? 31/3/2026 தமிழ்நாட்டினுடைய இவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா இந்த ஆண்டு வாங்கலைன்னா, சொன்ன அளவுக்கு வாங்கினா கடன், நம்முடைய மொத்த கடன் 9,29,959.3 கோடி கடன் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வரும்பொழுது இருந்த கடன் 4,30,000. அப்போ இது அதை விட 2.5 மடங்கு கூடியிருக்கா? அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ரூபாயினுடைய அந்த குறியீட்டை அதை மாத்துறீங்களா? அது தமிழும் போட்டதுயா. அதை அந்த ருப்பிக்கு போடுற சிம்பல் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கண்டுபிடிச்சு சொல்லி கருணாநிதி அவர்களே பாராட்டின ஒரு விஷயத்துல நான் இந்த ரூபா சிம்பலை மாத்துவேன். ரூபா நோட்டுல இருக்கிறத அடிச்சு அடிச்சு திருத்துவார? நீங்க வாங்கி இடி இப்ப கைப்பற்றின்னு போயிருக்க கட்டுக்கட்டா, அது எல்லாத்துலேயும் அடிச்சு அடிச்சு அந்த இது தேவநாகரியில் இருக்கு அந்த சிம்பல், அதை நான் தமிழ்ல ரூன்னு மாற்ற போறேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரியே நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு யார் அட்வைஸ் பண்றாங்க சீஃப் மினிஸ்டருக்குன்னு தெரியல. அவர் ஒரு நாள் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்,
1 செகண்ட் போதும் எனக்கு வரி குடுக்காதேன்னு சொல்லிப்புடுவேன். அந்த 1 செகண்ட் தான் வேணும் எங்களுக்கு 356. டெல் கான்ஸ்டிடியூஷன் இருக்குங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷன் படிக்காதவரா இருக்கலாம். ஆனா பக்கத்துலயாவது கான்ஸ்டிடியூஷன படிச்சவர வச்சுக்க வேண்டாமா? ஏன்னா சீஃப் மினிஸ்டர் டெல் ஆஸ்க் தி பீப்பிள் நாட் டு பே டாக்ஸ். சரி இது என்ன இவரு வரி எப்படி கட்டுறாங்க? இவர் என்னவோ ஒரு வியாபாரிட்டையும் போய் அந்த வரிய வசூலிச்சு பண்டல் போட்டு, இங்கேருந்து தங்கம் தென்னரசு அவர்கள் டெல்லிக்கு போயி, திரும்ப நிர்மலா சீதாராமன்ட்ட வந்து ஹேண்டில் பண்ற மாரியும், அத இவர் நிறுத்தன்னு சொல்றேன்னு. இட் இஸ் ஆட்டோமேட்டிக். சரி, அத விட மோஸ்ட் டிஸ்பிகபிள் ஆக்ட் நம்ம திரு துரைமுருகன் நேற்றைக்கு பேசியிருக்கார். என்ன கேவலமா போயிட்டாரு. நான் ரொம்ப ஒரு சீனியர் லீடர், அபவ் 80 இருக்கிற ஒரு நபர். இவ்வளவுலாம் மோசமா பேசுவார்ன்னு. ஏன்னா, அவர் ஒரு தரம் பேசினதே வந்திருக்கு. சட்டமன்றத்துக்கு, பார்லிமென்ட்டுக்கு போனோம்னா 2 லாங்குவேஜ் தெரியும். அதுலயும் பார்லிமென்ட் போறதுன்னா, முத ஹிந்தி தெரியணும். கக புக்கன்னு பேசக்கூடாது. இதே வார்த்தை சொல்லியிருக்கு. என்ன? அப்படியெல்லாம் பேசின ஒரு நபர். காரணம் என்ன? இந்த 3 நாள் ரைடு. இந்த 3 நாள் ரைடு இப்ப நான் விளையாட்டுக்கு சொல்ல தமிழகத்தின் மணீஷ் சிசோடியா யாரு? கைதாவார். இங்க இருக்கின்ற மணீஷ் சிசோடியா. ஆகவே இவங்க they have become mad. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025 2026 எல்லாருக்கும் எல்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.